ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பங்குச் சந்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பான செபி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது செபி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னாக்கா காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் பிரிவில் பார்த்திங்கன்னா பொதுவில் 62 வேக்கன்சியும், சட்டம் பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி, ஐடி பார்த்திங்கன்னா 24, இன்ஜினியரிங் 2, ஆராய்ச்சி 2, அலுவலக மொழி பார்த்திங்கன்னா 2 என மொத்தம் 97 இடங்கள் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பதவிகளுக்கு தொடர்புடைய பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 31/3/2024 அடிப்படையில் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது சலுகை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு 2 கட்டமாக நடத்துகிறாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற பிரிவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இன்னும் அறிவிக்கல, பின்னர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களுக்கு sebi.gov.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா செபி பார்த்திங்கனாக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 62, லீகல் 5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 24, இன்ஜினியரிங் 2, ரிசர்ச் 2, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை போய்ட்டு செக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். எலிஜிபிள் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.